மன்னவா, தாங்கள் அங்கு போக வேண்டாம். நீங்கள் போகிற போது அந்த சாணன சாமிக்குத்தான் பெருமை, தங்களுக்கு பெருமை. ஒரு நாட்டை ஆளுகின்ற மன்னவன் ஒரு பண்டாரத்தை சிறப்பிடிப்பதற்காக நேரடியாக போகிறார் என்றால் அது நமக்கு சிறுமை அல்லவா? தாங்கள் போகக்கூடாது. இதோ கடிகன் இருக்கிறான் கௌட சாஸ்திரி, அவனை அனுப்பி வைப்போம். அவன் தலைமையிலே 4 வகையான படைகளை கொடுத்து விடுவோம். அவனே போய் சிறைபிடித்து வர வேண்டும், அதுதான் நல்லது என்று எடுத்துரைத்தார்கள். மன்னனும் அதை ஒத்துக்கொண்டு கௌட சாஸ்திரியை அனுப்பி வைக்கின்றான். 4 வகையான படைகளோடு அந்த கடிகனும் ஐயாவை சிறைபிடிக்க புறப்பட்டான். அதே வேளையிலே ஐயா இங்கே என்ன செய்கிறார்? அதாவது இது நாள் வரையிலும் இந்த மக்களிடத்திலே வந்து வாழ்ந்திருந்த அந்த வாழ்வு பலித்திருக்கிறதா, அன்பன் யார் வம்பன் யார் என்பதை தெளிவதற்காக வேண்டி ஐயா அங்கு ஒரு திருவிளையாடலை நடத்துகிறார். இந்த நேரங்களிலே ஏகி அந்த சாணனை உண்டமது கொண்டிருத்து குண்டி சுற்றி இங்கே கொண்டிவாரே என்று அந்த கௌடனுமே உங்க விருது வந்து சூழ பாதை வகுத்து ஆயுதம் அம்பு அணியீட்டி தம்பிடித்து வாயில கணைகள் வகை எடுத்து பரியை விதானமிட்டு பாய்ந்து அந்த கௌடனுமே கரியை சுழ நிறுத்தி கனப்படைகள் நிறுத்தி நீதம் விடை வேண்டி நீலம் அறிய பாச கயிறுடனே பாவி அந்த கவுடன் வார விதமதையும் வைந்த பொருள் அறிந்து தரணிக்கும் வந்து கழுத்தில் விட நினைத்து இப்போ பதறி எழுந்திருந்து ஒடவென்று அப்போது மாயன் அறிந்து வேளையிலே நன்மையாய் சொல்லி நாடுவதும் எச்சாதி நன்மையாய் சொல்லி சிரிப்பது எச்சாதி என்று நாம் பார்ப்போம் என்று மனதிலுற்று பண்டு நாம் பிறந்த பால் கடலை நோக்கி ஓட துணிந்தார் ஒரு வேதமும் போட்டு ஆட துணிந்தார் ஆகாதத்து தேவ ஆடை அணியாமை அரக்கையிலும் இல்லாமை நாடை தெரியாமை நடந்தார் கடல் நோக்கி நல்ல மனுஜாதி நாராயணவனவே எல்லா மக்கள் எல்லாம் சிவசிவா என்று சொல்லி கூட தொடர்ந்து குவித்து பதம் போற்றி ஏழறியல்லோ வரவே ஆகாத நீத அநியாய சாதியெல்லாம் வாயாறு வம்பூரை நகைத்தார் பதறி வங்கோரான் படை வருகிறந்து சொல்லி பதறி வருகிறான் கள்ள சுவாமிவனும்
சுவாமி என்றால் நல்கி தோற்று மிக வடிவானோ நாம் இவனை நம்பி நடந்தது பூமி நாச்சி ஏனுட பேச்சை பிரம்மாண்டமாய் கேட்டு நியாயம் அது கெட்டோ நாமெல்லாம் என்று சொல்லி நீத குலத்தோ நெடுந்தூரம் வைத்தார்தான் வேதனை நாளும் செல்ல வைந்த குற்றங்கதை அறியாமை நிதரெல்லாம் அப்பன் நந்தியை மறந்து வெறி கொண்டது என நேதினியுகதினர்கான் நல்ல மனைவோ நாராயணா கஞ்சமன செல்ல மனைவோ திருப்பாதம் தொழுது கூடி நடந்தார் குருவே குருவனவே நாடி நடந்தார் நல்ல பதியற்றவர் என கண்டுகொள்வோம் என்று காட்சியுடன் நடந்தார் பண்டருள் பெற்ற பச்சை மானுடன் நடந்தார் அப்போ வைகுண்ட சுவாமியாகம் அழிந்து எப்போதையும் வாழ்வார் எனக்காகும் மக்கள் எல்லாம் வங்குரைத்த நிதகுலம் முழுது மேகத்திறந்து முன்பு விரியா முழு நரகமே வீழ்வா என்று மிக சாவித்து எம்பெருமாள் தான் நடந்து பண்டு வீரந்து வாழ்க்கடலுள் சென்றனது சென்றவ தேவரோனே செகல்கரை தனிலே நின்று நந்தினம் தன்னை பார்த்து நவிலுவார் வைந்தராச பந்தனை பெற்ற தாதா வாழ்க்கடலுள்ளே என்னை சென்றிட அழைக்காமீங்கள் ஜகல்களை தனிலே நில்லும் நந்தினத்தை எல்லாம் நிறுத்திய கடலில் உள்ளே பல்லுயிர் யாவும் வாழ பரமனும் அங்கே செல்ல மேக நில குடைகள் போட வல்லவந்தகப்பன் பாதம் வணங்கியே வைந்தர் சொல்வார் அப்பனே ஒப்பில்லாத அலைகடல் துயின்ற மாயா செப்பவும் தொலையானமும் சீமையில் விளங்கவத்தாய் தப்பரவில்லாயந்தன் தகப்பனே கேள்மோயா எப்போ நான் விளங்கி உந்தன் ரத்ன சிம்மாசனத்தில் ஏர்வே ஆண்டு 2000 மாதம் 24 வேண்டுதல் காணே வெம்புரேங்களில் மூழ்கி கூண்டு நீர் மண்ணே சொல்லி குருகுப
அப்பனே மெய்யுள்ளோனே. ஐயாவை சிறைபிடிப்பதற்காக மன்னன் ஏவிவிட்ட ஆள்கள் சுவாமிதோப்பு நோக்கி புறப்பட்டு விடுகிறார்கள். அதே நேரத்திலே ஐயா சுவாமிதோப்பிலே என்ன செய்கிறார்? கூடியிருந்த மக்கள் யாரையும் கெணியாமல், நாட்டை கெணியாமல் இருந்த இடத்தில் இருந்து எழுந்திருந்து கிழக்கு நோக்கி ஓடுகிறார். பண்டு பிறந்த பால்கடலை நோக்கி ஓட துணிந்தார் ஒரு வேஷம் போட்டு. ஆடை இல்லாமல், அறக்கயிறு இல்லாமல், நாட்டை கெணியாமல், மக்களை கெணியாமல் அவர் போகிறதை பார்த்தால் எதற்கோ பயந்து ஓடுவது போல இருக்கிறது. அங்கிருந்த மக்களிலே ஐயா பேரிலே அதிக அன்பு வைத்திருந்தவர்கள் எண்ணுகின்றார்கள், காரணம் இல்லாமல் எம்பெருமான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார், இதில் ஏதோ ஒரு பெரிய காரியம் இருக்கிறது, ஆதலால் தான் இப்படி ஓடுகிறார், நாமும் அவளையே தொடர்ந்து ஓடுவோம் அப்படி என்று எண்ணி அந்த மக்கள் எல்லாம் ஐயாவை பின்தொடர்ந்தார்கள். சேடறிய நல்லோர் சேவித்து பின்வரவே ஆகாத நீச அநியாய பாவியர்கள் ஆங்காங்கு கூடி நின்று வாயார பேசி வம்பு உரைத்தார்கள். பதவி இவன் ஓடுகிறான், காரணம் படை வருகிறான். இவனை சிறைபிடிக்க வேண்டும் என்று அனந்தபுரத்து மன்னர் சுவாதி திருநாள் படையை விட்டிருக்கிறார். இதை அறிந்து இவன் ஓடுகிறான். சுவாமி என்றால் நறுப்படைக்கு துரத்து மிக ஓடுவானோ? இத்தனை நாளும் இவனை நம்பி இருந்தது பாழாகிவிட்டது. பேயனுடைய பேச்சை நாம் பிரமாணமாக அல்லவோ கேட்டு இருந்து விட்டோம், நியாயமது கெட்டோம், இன்னும் நாம் இவனை நம்பக்கூடாது என்று நெடுந்தூரம் நீசகுலத்தவர்கள் பேசி வைது சென்றார்கள். தேசமதை ஆளும் செல்ல வைகுண்டருடைய சூட்சத்தை அறியாத நீசர்கள் அப்பன் நந்தியை மறந்து வெறிகொண்ட பேயன் என்று பேசினார்கள். அன்பையும் வம்பையும் பார்த்துக் கொண்ட எம்பெருமான் எமக்காக மக்கள் என்றைக்கும் வாழ்வார்கள் என்றும், வாயார வம்புரைத்த நீசகுலம் முழுதும் செத்திறந்து முன்பு விதியால் தீ நரகத்திலே சேர்வார்கள் என்றும் எண்ணி மனதுக்குள்ளாக அடக்கிக் கொண்டு நந்தினமாக ஐயாவை பின்தொடர்ந்து வந்த அந்த அன்பு உள்ளங்களை பார்த்து சொல்லுவார், மக்களே, என்னை பெற்ற தாதா என்னை பால்கடல் உள்ளே அழைக்கிறார், நீங்கள் சற்று இந்த கரையிலேயே நெல்லுங்கள், நான் அவரை போய் பார்த்து வருகிறேன் அப்படி என்று மக்களை எல்லாம் கடற்கரையிலே நிறுத்திவிட்டு கடலுக்குள்ளாக சென்றார் எம்பெருமான். அந்த தந்தையாகிய நாராயணமூர்த்தியை கண்டு வணங்குகின்றார். அப்பனே, ஒப்பில்லாத அலைகடல் துயின்றமாய் செப்பவும் தொலையா நாமம் சீமையெங்கும் விளங்கப் பெற்றவனே, தப்பரவில்லாத என் தகப்பனே கேளும் ஐயா, எப்போ நான் விளங்கி உந்தன் ரத்தின சிம்மாசனத்திலே ஏறும். தாங்கள் இட்ட உபதேசத்தின் பிரகாரம் நடத்த வேண்டிய தவத்தை 5 வருடங்கள் நடத்தி நிறைவு செய்துவிட்டேன். ஆண்டு 2 ஆச்சு. மேலும் மாதங்கள் இது 14, ஆவென்றால் 8, 2 14 28, ஆக 36 மாதங்கள், 3 வருஷங்கள். முதலாவது 2 வருஷம், பின்னாலே 3 வருஷம், 5 வருடங்கள் ஆகிவிட்டதப்பா. குரு உபதேசம் வைத்த ஆண்டு இன்னும் நிறைவேறவில்லையோ அப்படி என்று தந்தையை பார்த்து கேட்டார். அந்த தந்தை சொல்லுகின்றார், இப்படி மகன்தான் சொல்ல இருகையால் மகனை ஆவி முப்படி தவத்தால் வந்த முதலன தகுதி கூர்ந்து எப்படி என்றோ நீயும் ஏங்கவே வேண்டாம் அப்பா, ஒப்பில்லா சிங்காசனம் உனக்கென வளருதப்பா.
வைகுண்டராஜர் தந்தையை வணங்கி இத்தனையும் கேட்டவுடனே ஓடி வந்து மகனை ஆற தழுவி கொண்டு, நான் செய்த தவத்தால் வந்த என் சொத்து, என் முதல், எல்லாவற்றுக்கும் முதலானவன் நீயே இப்படி சந்தேகப்படலாமா மகனே? எப்படி என்றோ நீ ஏங்க வேண்டாம், பதற வேண்டாம். உனக்காகவே ஒப்பில்லாத சிம்மாசனம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஏங்கி பதற வேண்டாமே எனது மகனே, நீங்கள் மூங்கி கலியை விட்டகந்து முழித்து குதித்து உதித்தந்து தாங்கி உன்னை நான் வந்தெடுத்து தனது தாயிடம் நிறுத்தி பாங்கி உதித்த மகன் உனக்கு பட்டாந்தரிப்பேன் பதராதே. வண்ணப்பதியின் அலங்காரம் வகைகள் இன்னதென்று சொல்லி என்ன தொலையாதென் மகனே, ரத்ன சிங்காதன பவிசு கண்ணை பறித்து நீசனுட கருவை அறுத்து கலியழித்து என்னும் வளர வாழ வைத்து நானே இதுவே நிஜ மகனே. மண்ணி உள்ளோ தாமறிய மனுவோ ஜீவ செந்தறிய கண்ணில் இவர்கள் கண்காண கலியில் காட்சி மிக நடத்தி உன்னி தருதி பட்டார்போ நீசன் கண்டுளைந்து எண்ணி அறியா நீசனெல்லாம் ஏங்கி மாலை பேணி. மகனே, இந்த கலியை விட்டு என்றைக்கு நீ முழித்து குதித்து வருகிறாயோ அப்பொழுது நான் வந்து உன்னை தாங்கி எடுத்து தனது தாயிடம் நிறுத்தி பாங்கில் உதித்த மகனாகிய உனக்கு நான் அந்த பட்டத்தை சூட்டுவேன். அந்த தர்மபதியினுடைய அழகு அலங்காரம் வகைகள் இன்னதுதான் என்று சொல்லி தொலையாது. கண்ணை பறித்து நீசனுடைய கருவை அறுப்பு என்றைக்கு நீ இந்த கலியளித்து வருகிறாயோ அன்றிலிருந்து நான் உன்னை என்னும் வளர வாழ வைப்பேன். இது உண்மை மகனே. அல்லாமலும் இந்த மண்ணில் உள்ளவர்கள் அறியும்படியாக இந்த கலியிலே நீ தன காட்சிகளை எல்லாம் நடத்தப் போகிறார். பொல்லாத நீதர்கள் அதை கண்டு புண்ணில் கதிருவத்தால் எப்படி இருக்குமோ அதுபோல இந்த காட்சி அவர்களுடைய கண்ணிலே பட்டு உழைந்து உழைந்து நித்த நித்தம் செத்து மடிவார்கள். ஆனால் தர்ம காட்சி, தர்ம பவுசு, தர்ம சிம்மாசனம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று நீ ஏங்கவே வேண்டாம். இன்னும் ஒன்று சொல்லுகிறேன் மகனே, நீ இப்பொழுது தவம் இருந்த இடத்திலே சென்றால் மகனே, நீயும் தவமிருக்கும் வாய்த்த இடத்தில் போதென்றாய் உடமே அறிய கலிநீசன் ஓடி வந்து உனை பிடித்து ஜெகமே அறிய உங்கையில் திரிச்சு பின்னே கட்டிருக்கு பகையை செய்து மிக மடித்து வார விலங்கில் வைப்பானே வைப்பான் மூன்றே முக்கால் மாதம் வாய்த்த விலங்கில் இருந்து ஜெயிப்பாய் கலியை அறுப்பதற்கு கணமே நமக்கு கைவாச்சி வைப்பான் பெரிய குற்றம் ஏற்படுத்தி மெய்ப்பாய் அவன் உரைத்தது போல்
வசைகள் சொல்லி மிக அடிப்பான் தனுவை அடக்கிக் கொண்டிருநீ சற்றும் புதுமை காட்டாமல் இனிமேல் அறிவாய் என்று சொல்லி எண்ணி மனதில் என நினைந்து கனி போலகமகிழ்ந்தீரினி கண்ணே எனது கற்பகமே அன்பாய் உன்னை அடுத்திருந்த ஆதிச்சாதி அவ்வினக்கு தன்பாலருந்தும் சாதிகற்கு தவத்துக்குருதிதான் கொடுத்து என்பான் கடலின் கரைகளிலே 7 மணிக்கு விடை கொடுத்து பின்பாலவரை அருகழைத்து குஜத்தில் அடுக்க இருந்திடு நீ. மகனே, நீ தவமிருக்கின்ற இடத்திலே இப்பொழுது சென்றால் உலகம் அறியும்படியாக நீசர்கள் வந்து உன்னை கையை பின்தாக்கி கட்டி இறுக்கி இழுத்துச் செல்வார்கள். மனுவை வசை சொல்லி அடிப்பது போல உன்னையும் ஏசி பேசி அடிப்பார்கள். நீ தனுவை அடக்கிக் கொண்டு இரு, சற்றும் புதுமை காட்டி விடாதே. கொண்டு போய் உன்னை தண்டனை தந்து சிறையிலே அடைப்பார்கள். 3.25 மாதம் சிறை தண்டனை தருவார். ஆனால் அவன் இடையிலே நீ போ அப்படி என்று உன்னை சொல்லுவான். ஆனால் நீ இடையில் வந்து விடாதே, அது ஒரு தோஷம். எனவே நீ 3.25 மாதம் அங்கே இருந்து சோதனைகளில் எல்லாம் வென்று கலிநீசனை வென்று மீண்டும் உன்னை அன்பால் தேடி இருக்கின்ற மக்களிடத்திலே நீ வருவாய். ஆனால் அவன் என்ன சொன்னாலும் செய்தாலும் இதுக்கெல்லாம் நீ பின்னாலே அனுபவிப்பாய் என்று மட்டும் மனதிலே நீ எண்ணி அகமகிழ்ந்து இருந்து மீண்டும் மக்களிடத்திலே வந்து அன்பான மக்களுக்கு கடற்கரை ஓரமாக தவத்துக்கு உறுதி கொடுக்க வேண்டும். அதைத்தான் 7 மாதங்கள், அதாவது 6 மாதம் வாகையம்பதியிலும் 1 மாதம் முட்டப்பதியிலும் அந்த மக்களுக்கு ஐயா தவத்துக்கு உறுதி கொடுத்தார். இதை 7 மணிக்கு விடை கொடுத்து பின்பார் அவரை அருகலைத்து புஜத்தில் அடுக்க இருந்ததினி அந்த தவத்திலே வென்ற அந்த மக்களுக்கு ஐயா துவையல் பண்டாரம் என்ற வட்டத்தையும் கொடுத்து அவர்கள் புஜத்திலே இருந்து அவர் தோளிலே இருந்து அவருக்குள்ளாக இருந்து அந்த மக்களை எல்லாம் ஐயா வழி நடத்தினார். அவர்கள் பேராலே பின்னாலே பெரிய பெரிய அன்ன தர்மங்களை எல்லாம் ஐயா நடத்தி வைத்தார்கள். இப்படி அந்த தவத்துக்கும் வழி சொல்லிவிட்டு அடுத்தபடியாக சொல்லுகின்றார், மகனே, இதற்கு மேல் உனக்கு இருக்கின்ற சிறப்புகள் என்ன தெரியுமா? கண்டாய் கண்டாய் உடன் புதுமை கண்ணே உனக்கு நற்காலம் கொண்டாய் கொண்டாய் பத்தரையில் கோவிக்காலும் சிவாலயமும் கண்டாயுதத்தால் வாகனம் கத்திமாதரிபுரம் பண்டோர் காட்சி உனக்குள்ளே பண்பாய் காணும் என் மகனே. காட்சி சிறப்பு கல்யாணம் கவரி வீசி கொள்ளாரம் சாட்சி கணக்கு முன்னிறுத்தி சந்திரவர்ண கொடி நிறுத்தி வாசி உனக்கு திருநாளும் வாய்த்தகம் மனம் முழங்க காட்சி உனது முன்காணும் கருணை மகனே கலங்காதே. பல்லச்சேரிதரு வீதி பகல
திருப்பதிகள் மிக முகித்து திருநாள் கண்டு மகிழ்ந்திருநீ வல்ல கொடிகள் மரநிறுத்தி வருவாய் தம் மகனத்தில் கொல்லாதலி என்று நுழைந்து கொடிவாணி தம் அடிவானே இப்படி சிறப்பதெல்லாம் உனக்கென் மகனே மென்மேலும் எப்படி மலங்கி என்னோடு ஈதுரைத்து ஏதுவிழாய் சொல்படி எல்லாம் அந்த தேவியோனும் கண்டாய் அப்போ நீ அறிந்து கொள் அப்பனும் நீதானா நல்ல மகனே நான் வைத்த விஞ்சையதும் எல்லைதனில் வந்து நடக்கும் அப்பா என்ன என்ன பகுதி இன்னம் நடக்கும் மடாம் உன்னை இன்னங்கானா உலகில் ஒரு மணிக்கு கெடுத்தானே என்று கெடுவார் நீங்க கூடி நடுத்தரமுடைய நல்ல மக்கள் வந்தாது குளித்து சொறிவாய் பூமிதனில் நீயும் அடுத்து வரை முன்னே கண்ணோரம் தெரியாமல் ஆவி அணுகாமல் ஆடை ஒன்றில்லாமல் இழப்பாய் தெரிவன் வேதமெடுத்து துடைப்பாக நம்மினத்தோ தூக்குவார் நம்மினத்தோ சாவாறு ஆகுதென்று வெகுளியாய் தன்னகைப்பான் பெண்கிளரை தட்டி பெரும்புவியோ தனறிய மஞ்சீமையொரறிய மங்கையோடு சண்டையிட்டு தெருவில் கரையேறி தெரியறை தன் கூடி கருவில் உறுதிரந்து கண்ணாட தந்திரந்து நீமை நருளறிய தேசம் தன்னில்லாண்டு தாழ்மை பொருதியுடன் சாணாதீருந்தழைத்து மனுக்கள் முறை போலே வாழ்வாய் புவிதனிலே கணுக்கள் உனக்குள்ளே கழுவது மெய்யடங்கும் எல்லாம் அடக்கி யானுன்னிடம் இருந்து நல்லோர உனக்கு நாட்ட